அழுத்தத்தினால ஒரு பெரிய சம்பவம் நடந்து இது உலகம் ஃபுல்லாகவே பேசப்பட்ட ஒரு விஷயம் கூட சொல்லலாம். டைட்டானிக் கப்பலை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் டைட்டன் கப்பலை பற்றி ஒரு சிலருக்கு மட்டுமே தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சில மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டைட்டன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கம்பெனி வந்து டைட்டானிக் கப்பலை வந்து சுற்றி பார்க்கணும், சுற்றுலா ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு போய் அந்த டைட்டானிக் கப்பலை வந்து எப்படி இருக்குன்னு சுற்றி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணாங்க. அதுதான் வந்து டைட்டன் கப்பல், அதாவது நீர்மூழ்கி கப்பலை ஒன்று உருவாக்குனாங்க. அந்த நீர்மூழ்கி கப்பலில் யாரெல்லாம் உட்காந்துக்கிட்டு போயிட்டு அந்த டைட்டானிக் கப்பல் உள்ளே போயிட்டு என்ன நல்லா இருக்குதுன்னு சுற்றி பார்க்கறது தான் அவங்களோட ஐடியா. ஆனால் இவங்க வந்து கால்குலேஷன் பண்ணது என்னன்னா, மேலே இருக்கிற ப்ரெஷரோட கொஞ்சம் உள்ள இருக்கிற ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதை அவங்க கால்குலேட் பண்ணாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்கறத விட அந்த ஆழ்கடலில் வந்து ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. இந்த டைட்டன் கப்பலை எடுத்துக்கிட்டு அதோட ஓனரு கூட ஒரு 4 பேரை கூப்பிட்டுக்கின்னு, அதாவது நிறைய பேர் வந்து இதுக்குள்ளே நீங்கள் போகாதீங்க, அதோட டிசைன் வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் ஓனர் வந்து சொல்லதை கேட்கவே இல்லை. நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டன் கப்பலை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ளே போயிட்டார் ஒரு 4 பேரோட. ஆனால் உள்ளே போனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுடைய கனெக்ஷன் வந்து கட் ஆகிட்டு அந்த டைட்டன் கப்பலை வந்து எக்ஸ்ப்ளோட் ஆயிடுச்சு. எக்ஸ்ப்ளோட் ஆனோன்னா அதாவது வெடிச்சிடுச்சு. என்னதான் நம்ம மூளைக்கு எட்ட அளவுக்கு நம்ம அறிவியலை வச்சு ஆராய்ச்சி பண்ணாலும் கடலோட அழுத்தம் வந்து ரொம்ப அதிகம். அதனால தான் வந்து அவங்க எடுத்துகிட்டு போனால் அந்த டைட்டன் கப்பல் வந்து தூள் தூளாக உடஞ்சிச்சு. அவங்க வந்து ஒரு சின்ன பாட்டு கூட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உள்ளே இறங்கினவங்க நிறைய பேர் வந்து அந்த கப்பலோட பாகத்தை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் சிதறி போன மனிதனோட உடம்பை ஒரு இடத்துல கூட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம டாபிக் உள்ள வருவோம். இங்கே உயிரினங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டோம்ல, கண்டிப்பாக ஒரு சில உயிரினங்கள் இங்கே இருக்குது. அதாவது நுண்ணிய உயிரினங்கள் மட்டும் இல்லாமல் மிக பெரிய உயிரினங்கள். எப்படி அமேசான் காட்டுக்குள்ளே டைட்டானோபாலாம் இருக்கலாம் அப்படின்ட்டு கணிக்கப்படுதோ அதே மாதிரி தான் இந்த ஆழ்கடலுக்குள்ளே மெகலாடான் அப்படின்னு சொல்லப்பட்ட மிகப்பெரிய மீன்களும், ஃப்ரில்டு ஷார்க் அப்படின்னு சொல்லப்பட்ட பெரிய பெரிய வித்தியாசமான மீன்களும், டம்போ ஆக்டோபஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட நிறைய வித்தியாசமான உயிரினங்களும் இதுக்குள்ளே வாழுதுன்ட்டு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஜப்பானை சேர்ந்த ஒரு ஆராய்ச்சியாளர் 200 வகையான உயிரினங்களை அந்த மரியானா ட்ரென்ச் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த பகுதியிலேருந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காராம். ஒரு சில டைவர்ஸ் வந்து அந்த மரியானா ட்ரென்ச்சில் நாங்கள் டைவ் பண்ணும்போது மிகப்பெரிய ராட்சச மீனான ஃப்ரில்லர் ஷார்க் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு சில மீன்களை நாங்கள் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் பார்த்த ஷார்க்லேயே கொஞ்சம் வித்தியாசமான ஷார்க் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஃப்ரில்லர் ஷார்க் அப்படின்னு சொன்னால் என்ன ஷார்க் அப்படின்னு பார்ப்போம். இது வந்து 19ஆம் நூற்றாண்டில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெர்மன் நாட்டை சேர்ந்த லுட்விங் HP டார்லின் அப்படின்னு சொல்லப்பட்டு தான் முதல்ல வந்து இதை கண்டுபிடிச்சாங்க. அதுவும் உயிரோடு இருந்த ஒரு எலும்பு கூடு எப்படி இருக்குமோ அதே போல் ஒரு முழுமையான ஒரு எலும்பு கூட கண்டுபிடிச்சிருக்காரு. அதுவும் வாய், தலை எல்லாமே கொண்ட ஒரு எலும்பு கூடு அப்படின்னு சொல்லப்படுது. அதை வச்சு பார்க்கும்போது தான் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய உயிரினங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க.